நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ். இன்றைய காணொளியில முக்கியமான ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் மூட்டங்கள் அதிகரிச்ச வண்ணம் இருக்கிறது. இப்ப பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறது. எல்லா ஊடகங்களிலும் அதிகமாக பேசப்படுற விடயம் எந்த நேரத்தில் எப்ப போர் வெடிக்க போகிறது, எப்ப இந்த பதட்ட நிலை அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கிறது. மத்திய கிழக்குல மாத்திரம் இல்லாமல் உலக நாடுகளும் எதிர்பார்த்த வண்ணமாக தான் இருக்கிறது. சமீபத்தில் ஈரான்ல ஏற்பட்டிருந்த உள்நாட்டு போராட்டங்கள், அது போராட்டங்கள் அதிகரிச்ச பின்னர் அமெரிக்காவினால் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை, நான் உங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். இப்போ அது அதிகரிச்சு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கப்பல்கள் அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதிகளில் வந்திருப்பதாகவும், அதே போல அவர்கள் பாவிக்கக்கூடிய யுத்த தளபாடங்கள், அத்தோடு ஜெட் விமானங்கள் அனைத்தும் இங்க காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுல முக்கியமான விடயம் என்ன சொன்னா, ஈரானை ஒரே தரத்தில் இவர்கள் அட்டாக் பண்ண எவ்வாறு கையாள்வது என்பதை உன்னிப்பாக அவதானிச்சு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா இதனை அவதானித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் தக்க பதிலடி தரும் என்று சொல்லி அவருடைய தளத்திலிருந்து அறிவுறுத்தல்களும் எச்சரிக்கைகளும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானுடைய சமீபத்தினுடைய முன்னேற்றங்கள் அளப்பரியது, எண்ணற்றது, உலகமே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நேற்றைய தினத்தில் முக்கியமான செய்தியும் கிடைக்கப்பட்டிருந்தது. ஈரானுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்தியில ஈரான் கிரிப்டோ கரன்சி மூலமாக அதிக லாபம் ஈட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அதுல லாபம் ஈட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சோ ஈரானுடைய இந்த வளர்ச்சியானது உலகத்தை வியப்பில் ஆழ்த்தி இருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான், அமெரிக்காவானது ஈரானை தாக்கும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவுடைய முக்கிய தளங்களாக கத்தாருடைய, அதே போல குவைத், பஹ்ரைன், ஓமான், அதே போல யூஏயில் இருக்கக்கூடிய தளங்களையும் முற்று முழுதுமாக தகர்த்தெறியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு நண்பராக கருதப்படுகின்ற இஸ்ரேலை நாங்கள் இல்லாமல் செய்வோம், அந்த அளவுக்கு வன்மையான ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறார்கள் ஈரானுடைய ஆர்மியர். சோ இந்த இடத்துல மிக முக்கியமான நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்க போகிறது என்பதை ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பாகவும் இது ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய இந்த அபூர்வ வளர்ச்சியானது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஈரானுடைய பொருளாதார பின்னடைவுக்கு மத்தியில ஈரானுடைய இந்த அளவு வளர்ச்சியானது ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஈரானுடைய இந்த கண்டுபிடிப்பில அசாத்திய திறமைகள் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஈரானுடைய கண்டுபிடிப்புகளாக இந்த மிசைல்ஸ் உருவாக்கம், ஈரானுடைய அணுடைய உருவாக்கம், அதே போன்று ஈரானுடைய செயற்கைக்கோளுடைய உருவாக்கம் என்று சொல்லி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை ஈரான் இந்த பொருளாதார தடைக்கு பின்னர் தான் அவருடைய எழுச்சியை இந்த இடத்தில் காணக்கூடியதா இருக்கிறது. மக்களுடைய இந்த பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் மக்களுடைய எழுச்சியும் ஈரானுடைய வளர்ச்சியும் தான் இங்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்க போகிறது. ஈரானுடைய இந்த அபூர்வ வளர்ச்சி ஈரானுடைய மருத்துவத்துறையா இருக்கலாம், அதே போல இருக்கலாம், பொறியியல் துறையா இருக்கலாம், அதே போன்று விஞ்ஞான துறையா இருக்கலாம். இப்படி பல துறைகள்ல ஈரானுடைய சாதனை அதிகரிச்சு தான் இருக்கிறது. சமீபத்தில் ஈரான் ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருந்தது விண்வெளிக்கு. இது ஈரானுடைய வளர்ச்சியில் ஒன்றாகும். சொந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டு சொந்த நாட்டினுடைய திறமையாளர்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இது ஈரானுடைய வளர்ச்சியை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சோ ஈரானுடைய இந்த வளர்ச்சிக்கு மத்தியில மேற்கத்தியுடைய நாடுகளுடைய ஆதிக்கமும் அதிகரிச்சிட்டு இருக்கிறது. ஈரானுக்கு இவ்வாறான பொருளாதார தடைக்கு மத்தியில ஈரானுடைய எழுச்சி எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு அது காணப்படுகிறது என்பதை மற்ற நாடுகளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் மேற்கத்தியுடைய சில தீய சக்திகள் கொண்ட நாடுகளால் ஈரான் இன்னும் ஈரானை தான் ஆக்கிரமிக்க கூடும், ஈரானுடைய வளர்ச்சியை நாங்கள் முட்டுக்கட்டை போடணும் என்பதற்காக வேண்டி ஈரான் மேல் பொருளாதார தடைக்கு மேல் பொருளாதார தடையும் விதித்துக் கொண்டும் அவர்களுக்கு எதிராக சில நாட்டு மக்களை அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிக் கொண்டும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, அதே போல் நாட்டினுடைய அரசை வீழ்த்துவதற்காக சில சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில தான் அமெரிக்காவானது சமீபத்தில் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிரான மக்களால் ஏற்பட்டிருந்த அந்த புரட்சி, அந்த போராட்டத்துக்கு அமெரிக்காவுடைய முழு ஆதரவையும் பெற்று, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய முழு ஆதரவையும் பெற்று அங்கிருக்க போராட்டக்காரர்களால் ஈரானுடைய முக்கியமான விடயங்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிகமானவர்கள் இறந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் அமெரிக்காவானது நேரடியான ஒரு ஓனிங்க கொடுத்திருந்தார்கள் ஈரானுக்கு எதிராக, நான் உங்களை இறங்கி தாக்குவோம், நீங்கள் யாரையாவது அந்த உங்களுடைய போராட்டக்காரர்களை நீங்கள் கொல்லும் பட்சத்தில் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு எதிராக களமிறங்குவோம் என்பதையும் வன்மையாக கூறினார்கள். பதிலுக்கு அந்த போராட்ட
ஒப்பந்தக்காரர்கள் பின்னர் சரியான நிலைக்கு வந்த பின்னரும் கூட வந்து அமெரிக்காவானது நாங்கள் சொன்னதை செய்யணும், அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்து காட்டணும் என்பதற்காக வேண்டி மீண்டும் போர் தொடுக்கணும் என்பதற்காக வேண்டியும் அமெரிக்காவானது முக்கிய கப்பல்களை வந்து இந்த அரபிக்கடல் பகுதிக்கு வந்து அனுப்பியிருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு கப்பல் தான் ஆப்ரஹாம் லிங்க் USS சொல்லக்கூடிய இந்த பெரிய பிரம்மாண்டமான கப்பலை வந்து அவர்கள் இந்த அரபிக்கடல் பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கப்பல் வந்து நேற்றைய தினம் இங்கு வந்திருப்பதாகவும் இந்த கப்பல்ல பல சிறப்பு அம்சங்கள் காணப்படுவதாகவும் இதுல முக்கியமாக வந்து ராடர்கள் அதே போல வந்து அனைத்து ஏர் டிஃபென்ஸ்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன்கள் மிக்க பல திறன்கள் மிக்க அதே போல தளங்களாக வந்து F-36 மிக துல்லியமாக தாக்கக்கூடிய வந்து இந்த ஜெட் விமானங்கள் நிறுத்தக்கூடிய தளமாகவும் அதே போல வந்து மிக முக்கியமா ஹெலிகாப்டர்கள் மற்றைய ஏனைய விமானங்களை வந்து அதுக்கு தேவையான எரிபொருட்களை வழங்கக்கூடியதாகவும் அதனை வந்து சரியான முறையில வந்து கண்காணிக்கக்கூடிய ராடர் பொருந்திய மிக துல்லியமான தொழில்நுட்பம் பொருந்திய வந்து மிக பிரம்மாண்டமான உலகத்திலேயே சிறந்த ஒரு கப்பலாக வந்து இது கர்ணிக்கப்படுகிறது. அதே போன்று வந்து இந்த கப்பல் இந்த அரபிக்கடலில் இருப்பதற்கு இதனை பயன்படுத்தி வந்து இவர்கள் இங்கிருந்து ஈரானை இலகுவாக தாக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் வந்து அவர்கள் இந்த கப்பலை அரபிக்கடலில் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இதுல முக்கியமா F-36 அதே போல F-16 F-22 போன்ற துல்லியமா தாக்கக்கூடிய வந்து ஜெட் விமானங்களையும் இதில் அவர்கள் அதிகமாக குமித்திருக்கிறார்கள். காரணம் வந்து ஈரானை வந்து ஒரே தரத்தில் தாக்கி ஈரானுடைய ஒட்டுமொத்த முக்கிய தளங்களையும் தகர்த்தெறியணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஈரான் இதையும் கூட கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் ஈரானும் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல என்று சொல்லி வந்து அவருடைய கண்டுபிடிப்புடைய வளர்ச்சியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் வந்து. அதிலும் ஒன்றுதான் எந்த ராடர்லையும் சிக்காத வந்து மிக முக்கியமா துல்லியமா தாக்கக்கூடிய வந்து ட்ரோனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ட்ரோனினுடைய சில படங்கள் வந்து வலைதளங்கள்ல வந்து நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. ஆப்ரஹாம் லிங்க் கப்பலானது வந்து இங்க வந்து இருப்பதாகவும் அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜெட் விமானங்களையும் அங்கு அவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் தாக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். உச்சபட்ச ஒட்டுமொத்த ஈரானுடைய பலத்தை பயன்படுத்தி அமெரிக்காவை தாக்குவதற்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் ஈரானுடைய அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து வெளிவிவகார அமைச்சர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் தான் ஈரான்ல வந்து ரிட்டையர் ஆகின வந்து சில ராணுவ வீரர்களை 24 மணித்தியாலத்துக்குள் மீண்டும் பணிக்கு வருமாறும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான காரணம் போருக்கான தயார்படுத்தல் ஒட்டுமொத்தமா ஈரானும் இங்க அமெரிக்காவும் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. எப்ப இந்த போர் வெடிக்க போகிறது என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய அந்த மத்திய கிழக்கில் இருக்கிற அனைவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த போர் அவ்வாறு ஆரம்பிக்கும் பட்சத்துல வந்து பொருளாதார தடைகளும் அதே போல பொருளாதார பின்னடைவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் நேற்றைய நாள்ல கூட வந்து தங்கத்தினுடைய விலை சடுதியாக அதிகரிஞ்சிருத்தமை நீங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. இலங்கையில கூட வந்து 15,000 ரூபாய் வந்து ஒரே தரத்துல வந்து ஒரு பவுனுக்கு தங்க நகையினுடைய விலையும் அதிகரிச்சிருந்தமை இப்படியான போர் மூட்டங்கள் போருடைய பதட்ட நிலை அதிகரிச்சிருக்கும் பொழுது வந்து இதுல இவ்வாறான போர் அதிகரிக்கும் பட்சத்துல வந்து இந்த தங்கத்தினுடைய விலை ஒயிலுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியப்படுகிறது. தொடர்ச்சியாக இவ்வாறான சில விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதன் நோக்கம் வந்து அடுத்த கட்டத்தினுடைய தயாரில் அமெரிக்காவும் ஈரான் இருப்பதனால் இந்த போர் வந்து எந்த நிமிடத்திலும் ஆரம்பிக்கலாம் என்ற அச்சத்தில் வந்து மத்திய கிழக்கும் வந்து உலக நாடுகளும் பதற்றத்தில் இருக்கிறது. இதற்கு எதிராக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்கும் பட்சத்தில் நாங்கள் நேரடியாக ஈரானோடு இணைந்து போர் தொடுக்க தயார் என்று சொல்லி வடகொரியாவும் சொல்லிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் வந்து அதே போன்று வந்து மிக முக்கியமா சீனாவுடைய உதவியும் அதே போல ரஷ்யாவுடைய உதவியும் ஈரானுக்கு கிடைச்சு கொண்டுதான் இருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைய தினத்துல ஒரு முக்கியமான செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் கத்தாருடைய அமெரிக்க தளத்துல வந்து இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான போர் கப்பல் வந்திருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. சோ இதுக்கு ஒட்டுமொத்தமாக விடயம் பார்க்கும்பொழுது இதுல துருக்கி சில நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சார்பாகவும் இருக்கின்றமை இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க. ஜோர்தானுடைய சில பகுதிகள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான சில விடயங்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து அமெரிக்காவுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக அவருடைய இடங்களை கொடுக்கிறார்களோ அவர்களும் எங்களுடைய எதிரிகளாக கருதப்படுவார்கள் என்பதையும் இந்த இடத்தில் ஈரான் கண்டிப்பாகவும் வன்மையாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய இந்த கட்டளை தளபதி வந்து நாங்கள் எதுக்கும் தயார், எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம், நீங்கள் எங்களை கை வைக்கும் பட்சத்தில் இந்த மத்திய கிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களையும் அது மட்டும் இல்லாமல்
மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய அடுத்த நண்பராக இருக்கிற இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் என்பதையும் உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சோ இதன் அடிப்படையில பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த செய்திகள் எவ்வாறு வரப்போகிறது, அடுத்தடுத்த செய்திகள்ல முக்கியமான செய்திகளோடு நான் உங்களை சந்திப்பேன். நான் உங்கள் ஆர்ஜி ஹபீஸ்.